கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்ததான சில குறிப்புகளை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். முதலாவதாக, சாத்தானை மேற்கொள்வதற்கு நமக்கு ஜெபம் அவசியம். எபேசியர் 6:11-18 வரைக்கும் வாசிக்கலாம். திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியின் அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான சில காரணங்களை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, பிசாசை ஜெயிப்பதற்கு, பிசாசனுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு ஜெபம் அவசியம். இரண்டாவதாக, ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். யாக்கோபு 4:2, உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்து அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு அது வாய்க்கிறது இல்லை. எபிரேயர் 4:16, எபிரேயர் 4:16, வானங்களில் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள்ள கடவோம். நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நிமித்த வழி ஜெபந்தான். யோவான் 16:24, என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. 26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப
இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. ஆனால் இப்போ சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். இப்போ நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நியமித்த வழி ஜெபம்தான். எல்லா விதமான பாரங்கள் கவலைகளிலிருந்து விடுபட தேவன் நியமித்த வழி ஜெபம்தான். பிலிப்பியர் 4:6-7. பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நியமித்த வழி ஜெபம்தான். லூக்கா 11:13. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம்தான் வழி. ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஜெபம் நமது ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவியத்தை மேம்பட செய்கிறது. 2 கொரிந்தியர் 3:17-18. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஜெபமானது நமது வாழ்க்கையில் வல்லமையை கொண்டு வருகிறது. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இயேசுவனுடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் நாம் ஜெப வாழ்க்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். லூக்கா 21:34, 35, 36.
இயேசுவனுடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் நாம் எல்லா பாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு நாம் அதிகமாய் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்காத சீசன் நான் அல்ல என்றான். ஜெபித்த கர்த்தர் இயேசு நான் தான் என்றார். யோவான் 18:17. அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரரை பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றால், அவன் நான் அல்ல என்றான். 18-17. 4-8. இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றான். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நான் தான் என்று சொன்ன உடனேயே அவர்கள் பின்னிட்டு தரையில். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஜெபிக்காத சீசன் வெட்டினான், ஜெபித்த இயேசுவோ ஊட்டினார். யோவான் 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். லூக்கா 22:51. அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். மத்தேயு 5:39-44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. 44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யோவான் 19:10-11. அப்போது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்று, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். சோதனை நேரங்களில் சோதனையினுடைய நோக்கம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சோதனையினுடைய முடிவை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஜெபிக்காத சீசன் தான் செய்த தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை. ஜெபித்த இயேசுவோ தீர்மானத்தை
நிறைவேற்றினார். மார்க் 14:29. 14:29. மார்க் 14:29-30. அதே மாதிரி 3 முறை மறுதளித்தான். கர்த்தர் இயேசுனுடைய தீர்மானம் எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். மத்தேயு 26:53-54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவன் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஜெபிக்கிற மனுஷர் தேவனோடு செய்த எல்லா தீர்மானங்களிலும் உண்மையாக இருப்பார்கள். ஜெபிக்காவிட்டால் ஒரு தீர்மானத்தை கூட நிறைவேற்ற முடியாது. அடுத்து இயேசுவனுடைய ஜெப வாழ்க்கை. லூக்கா 3:21-22. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். புலம்பல் 3:22-23. தொண்ணூறாம் சங்கீதம் 14 வசனம்.
நாங்கள் எங்கள் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முப்பத்தியோராம் வசனம். சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1-5. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உன்னை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-17. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவரை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாய் பிலி செலுத்து என்று கட்டளையிட்டார். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். கர்த்தர் இயேசுவுடைய முழு இரவு ஜபங்கள். லூக்கா 6. லூக்கா 6:4. தான் புசித்ததும் அன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கு கொடுத்தது தானே என்று சொன்னார். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தெரிந்து கொள்ள வேண்டிய சீசர்களை பற்றிய வெளிப்படுத்தல் ஜெபத்திற்கு பின்னர் இயேசுவுக்கு கிடைத்தது. 13:16. லூக்கா 6:13-16. அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயாவின் குமாரனாகிய யாக்கோப்பு, செலேத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத் என்பவர்களே. ஜெபத்திற்கு பின் ஊழியத்தில் வல்லமையான செயல்களும் தேவ செய்தியும் வெளிப்பட்டன. 17-20 வரைக்கும். பின்பு அவர்
அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஓர் இடத்தில் நின்றார். அங்கே அவருடனே சீசரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்துக்கு திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்து தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. போஜனம் பண்ணவும் இளைப்பாறவும் முடியாத அளவிற்கு பகலிலே ஊழியம் செய்தார். இரவில் ஓய்வெடுக்காமல் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபித்தார். மத்தேயு 14:22-23. மார்க் 6:46-47. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்து அவரோட கரையில் தனிமையாயிருந்தார். யோவான் 6:15. மனதாய் இருக்கிறார்கள் என்று மனதாய் இருக்கிறார்கள். தம்மை ராஜாவாக்கும்படிக்கு அவர்கள் மனதுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அறிந்து ஆண்டவர் விலகி போகிறார். ஏன் அப்படின்னா, அவர் எப்போவுமே பிதாவினுடைய வேலை சித்தம் இதை அறிந்து தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18:1-7. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பும் அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றான்.
அடுத்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 5:17. 1 தெசலோனிக்கேயர் 1:2-4. ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யூதா 20:21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5:14. லூக்கா 22:42. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு லூக்கா 22:46. லூக்கா 22. சங்கீதம் 12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கொலோசையர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். லூக்கா 22:45-46. அவர் ஜெபமண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
உபவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஒரு மனதுடன் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 18:19. ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், கருத்துடன் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5:16-17. நூற்றி 45 சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயும் இருக்கிறார். விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். யோவான் 15:16. பிலிப்பியர் 2:10-11. இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவனுடைய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். யோவான் 14:13-14. குமாரரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3 6-8. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை கேட்கிற உட்கார்ந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி முன்னே கருத்தில் ஜெபிக்கிறோமப்பா. இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத பகுதிகளின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் மிக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.